வணக்கம். இது வழக்கு. கட்டிய கணவனின் சந்தேகத்தீ. எங்க அப்பாவுக்கு டீ கொடுக்குறா, என் தம்பிக்கு ஒரு வீடு காப்பி கொடுத்தா அவனை போய் வெட்டு. கொடூரமாக கொல்லப்பட்ட புதுப்பெண். நைட்டு வந்து விட்டுருந்தா நான் பார்த்துப்பேன். என் குழந்தைய சாவடிச்சிட்டாங்களே, என் பொண்ணு ஓடுமே எனக்கு. சகஜமாக பேசிய பெண்ணின் சோக முடிவு. திருமணமாகி கணவர் வீட்டுக்கு வரும் பெரும்பாலான பெண்கள் ஒரு அந்நியர் போலவே வீட்டுக்குள் நுழைகின்றனர். அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் அவர்களின் கணவர்களே. ஆனால் அந்த கணவர்கள் வேறு விதமாக அமைந்துவிட்டால் மரணத்தை கூட சந்திக்கின்றனர் அந்த பெண்கள். இங்கு ஒரு பெண் திருமணமான சில மாதங்களுக்குள் கணவரால் கொல்லப்பட்டுள்ளார். ஏன் இந்த கொலை சம்பவம்? இரவு நடுநிசி சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்திற்குள் நுழைகிறார் ஓர் இளைஞர். தூங்கிக் கொண்டிருந்த என் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டேன், சரணடைய வந்துள்ளேன் என்கிறார் அந்த இளைஞர். அதிர்கிறார்கள் காவல்துறையினர். யார் அந்த இளைஞர்? எதற்காக மனைவியை கொலை செய்தார்? பிரபாகரன். 26 வயதான பிரபாகரன் சென்னை ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் 1வது தெருவில் கூட்டு குடும்பமாக வசித்து வருபவர். அப்பகுதியில் பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார். இந்த பிரபாகரனுக்கும் ஜாஃபர்கான்பேட்டையைச் சேர்ந்த பரமேஸ்வரி என்பவரின் மகள் சரண்யாவுக்கும் கடந்த மே மாதம் திருமணம் நடைபெற்றது. என் வீட்டுக்காரர் இல்லைனா கூட, அப்பா இல்லைனா கூட, என் பசங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். கேகே நகர் கேன்டீனில் வேலை செஞ்சேன். இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன். நான் செய்வேன்னு நானாக தான் செஞ்சேன். என் பொண்ணுக்கு 8 சவரம் போட்டேன், மாப்பிள்ளைக்கு 2 சவரம் போட்டேன், 10 சவரம் போட்டேன், சாமான் கொடுத்தேன். எல்லாம் அவங்க காசாகவே வாங்கிக்கினாங்க. வண்டிக்கு காசு கேட்டாங்க, 50,000 கொடுத்தேன். கட்லு பீரோவுக்கு காசு கேட்டாங்க, 20,000 கொடுத்தேன். ட்ரெஸ் எடுத்துக்கணும் மாப்பிள்ளைக்குன்னு கேட்டாங்க, 5,000 கொடுத்தேன். திருமணமான புதிதில் பிரபாகரனும் சரண்யாவும் சந்தோஷமாகவே குடும்பம் நடத்தி வந்தனர். இரண்டு மாதங்கள் கழிந்ததும் சரண்யா மீது பிரபாகரன் சந்தேகப்படத் தொடங்கினார். 2 மாதம் நல்லா இருந்தான். அவங்க பெரியம்மா வீட்டுக்கு இதுக்கு போனாங்க, விருந்துக்கு போனாங்க. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அக்கா வீட்டுக்காரனா இந்த பொண்ணும் உள்ள கது சாத்தின்னு பேசிக்கின்னு இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்க, மாமியார் வீட்டுக்கு போனியே என்ன எப்படி நல்லா வச்சுக்கிறாங்களா ஆனால் பேசிக்கின்னு இருந்துருப்பாங்க. எங்கள் பேரன் வெளியே அதான் ரூம்புன்னா அப்படி வெளியே உக்காந்துட்டுருக்குறான். அப்புறம் அதுலேருந்து அவனுக்கு சந்தேகம் ஆகிப்போச்சு. நீ உள்ள கது சாத்தின்னு உங்கள் அக்கா கிட்ட என்ன பேசிக்கின்னு இருந்த, ஏது பேசிக்கின்னு இருந்த ஆனிட்டு கேட்டுக்கிறான். கேட்டுக்கின்னு ஆடி மாதம் போய் வந்தாங்க. அதுலேருந்து தாக்குறாங்க. வயதான ஆண்களிடம் சரண்யா பேசினால் கூட அது பற்றி கேட்டு தகராறு செய்து வந்தார். அதேபோல் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆண்கள் யாரிடம் பேசினாலும் திட்டியும் இருக்கிறார் பிரபாகரன். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பிரபாகரன் வீட்டில் உள்ளவர்கள் முன்னிலையிலேயே சரண்யாவை போட்டு கண்மண் தெரியாமல் அடித்தும் வந்துள்ளார். இந்த சூழலுக்கு பின் பெயிண்டர் வேலைக்கு செல்லாத பிரபாகரன் பீட்சா கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். மனைவி மீதான சந்தேகம் காரணமாக அந்த வேலைக்கும் சரியாக செல்லாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு சரண்யாவை சதா கண்காணித்துள்ளார். வீட்டுக்குள்ளே பிரச்சனை. இவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கான். மேரேஜ் ஆனது வேலைக்கு போகல. இவன் ஒருத்தர் சம்பளத்தில் ஒரு வெறுப்பு இருக்கும். அது என் சித்திகிட்ட சொல்லுவான், வேலைக்கு போக சொல்லுவான். அது இப்போ போகிறானுவான். நானே 2-3 இடத்துல மார்க்கெட்டிங் ரெஃபர் பண்ணி விட்டேன். அப்படியும் போகிறேன்னா அது வரைக்கும் போகவே இல்லை. ஸோ அதனால் வீட்டில் வருமானம் இல்லாமல் கடன்காரங்க ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. மேரேஜ் போன கடன் ஒன்று கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம மட்டும் போகிறோம், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் அண்ணன் சரியாக போக முடியாது. எங்கள் சித்தி பொண்ணு உடம்பு சரியில்லாமல் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது 1 by 1 வரும்போது வீட்டில் ஒரே பிரச்சனை.
ஏதாவது ரீசன் வேணும். அவன் ஒய்ஃபை சில டைம் அடிப்பான். ஒரு மாதிரி அவன் வந்து ஒரு மொட்டைத்தனமான ஒரு கோபம் வரும். வேலை எதுவும் செய்யலை, மேரேஜாக இருந்து வேலைக்கு போகல. கூட்டு குடும்பமாக வசித்து வந்த இவர்களது வீட்டிலேயே பிரபாகரனின் தம்பி பாலாஜியும் தங்கி வந்திருக்கிறார். சரண்யாவும் கொழுந்தன் என்கிற முறையில் பாலாஜியிடம் பேசுவதையும் பிரபாகரன் தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்துள்ளார். இதனால் சரண்யா கோபித்துக் கொண்டு அவரின் அம்மா வீடான ஜாஃபர்கான் பேட்டைக்கு சென்று விட்டார். முதல்ல நாங்க சொன்னா எதிர் வீடு பக்கத்து வீடுனா நான் போய் ஒரு வீடு சண்டை போட்டேங்க. யார் அவனை கூப்பிட்டு இப்படியே வெட்டி அவனை கொளுத்துறானாங்க. அதெல்லாம் யாரும் இல்லை. என் தம்பி எங்கள் அப்பாவுக்கு டீ கொடுக்குறா. என் தம்பிக்கு ஒரு வீடு காப்பி கொடுத்தா அவனை போய் வெட்டு எடுத்துக்கிட்டு போய் பொண்டாட்டி தனியாக வச்சு குடும்பம் பண்ணு. எங்கள் வீடு பக்கத்தில் வா, இங்கே வா, 2 பேர் இருக்கோம், எல்லாரும் பார்த்துக்கிட்டோம். தனியாக வைக்கிறோன்னு சொன்னாங்க. தீபாவளியே கழிட்டோம், இட்டுன்னு வந்து விட்டுட்டான். தீபாவளி முடிந்த பின்னர்தான் பிரபாகரன் அங்கு சென்று மாமியாரிடமும் உறவினர்களிடமும் பேசி குடும்பம் நடத்த இங்கு அழைத்து வந்துள்ளார். ஆனாலும் பிரபாகரனுக்கு சரண்யா மீதான சந்தேகம் மட்டும் அவர் மனதை விட்டு நீங்காமலேயே இருந்து வந்தது. எதுவும் பிரச்சனையே வரல. அவங்க வீட்டை சின்ன பிரச்சனை வந்துக்குது, லேசாக அப்படி தட்டிக்கிறான் கொள்ளிக்கிறான். அதுக்கு நாங்கள் போய் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் புருஷன் பொண்டாட்டினா நான் லேசாக தட்டுவேன், விளையாடுவேன், அதான் வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து எங்கள் சரண்யா தான் எனக்கு ஓணும், என் பொண்டாட்டி தான் எனக்கு ஓணும் அப்படின்னு அவ்வளோ நல்லா பேசினா கொண்டா மன்னிச்சிடுங்கன்னு எங்ககிட்ட சொன்னான். நான் போய் கேட்டதுக்கு என்ன சின்ன பிரச்சனைன்ற அதுக்கு தான் வந்தேன். பிரச்சனை பண்ணிட்டுன்னு வந்து இங்கே என் பொண்ணை விட்டாங்க. நான் போய் கேட்டதுக்கு அப்படி சொல்கிறான், மன்னிப்பு கேட்குறான், காலில் விழுறான். என் பொண்டாட்டி தான் ஓணும். தீபாவளிக்கு வந்து எல்லாம் என்ன தலை குளிச்சுட்டு நாஷா பண்ணிட்டு நோம்புக்கு எங்கள் வீட்டுக்கு நோம்பு இட்டும் போகிறேன்னு இட்டும் போனாருங்க. இட்டும் போனால் சரி நாங்கள் திங்கக்கிழமை வரோம் பாரு. சரி வாங்க. நான் இந்த சமயத்தில்தான் சம்பவம் நடந்த இரவு சரண்யாவும் பிரபாகரனும் இரவு உணவுக்கு பின் தூங்கச் சென்றனர். கட்டிய கணவனின் சந்தேக தீ. எங்கள் அப்பாவுக்கு டீ கொடுக்குறா. என் தம்பிக்கு ஒரு வீடு காப்பி கொடுத்தா அவனை போய் வெட்டு. கொடூரமாக கொல்லப்பட்ட புதுப்பெண். நைட் வந்து விட்டுருந்தா நான் பார்த்துப்பேன். என் குழந்தைய சாவடிச்சிட்டாங்களே, என் பொண்ணு ஓடுமே எனக்கு. சகஜமாக பேசிய பெண்ணின் சோக முடிவு. சரண்யா அயர்ந்து தூங்கிவிட்டார். சரண்யா மீதான சந்தேக பார்வையில் பிரபாகரனுக்கு தூக்கம் வரவில்லை. நீண்ட நேரமாக கண்விழித்து யோசித்துக் கொண்டே இருந்துள்ளார். அவன் வந்து ஒரு சந்தேக பேர் சந்தேகம் தான். வெளியே விட மாட்டான், இப்படி விட மாட்டான், பேருக்கு விட மாட்டான். நாங்கள் தான் எல்லாம் செய்து வந்தா பிடிக்கிறானே, அந்த பொண்ணை போட்டு இப்படியே இங்கே பார்க்காத, அங்கே பார்க்காத, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்க. பின்னர் ஒரு முடிவாக கொலை செய்யும் வெறியுடன் சரண்யாவின் நெஞ்சில் ஏறி அமர்ந்து கொண்டு கழுத்தை நெரித்ததாக கூறப்படுகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் சரண்யாவால் சப்தம் கூட போட முடியாத நிலை. சற்று நேரத்திலேயே பரிதாபமாக உயிரையும் விட்டிருக்கிறார் சரண்யா. மனைவி சரண்யாவை கொலை செய்துவிட்டு பிரபாகரன் அந்த இரவு வேளையில் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நேராக நீலாங்கரை காவல் நிலையம் சென்று சரணடைந்துள்ளார். மனைவியை ஏன் கொன்றேன் என்று வாக்குமூலமும் கொடுத்துள்ளார் பிரபாகரன். இவ்வளோ பேர் இருந்து, மச்சனை இருந்து, மாமியார் இருந்து, மாமனார் இருந்து, கிழவன் இருந்து, கெழி இருந்து, யாரும் தெரியாதுன்றாங்க. சொல்லுங்க, இப்போ 4 பேர் 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை கொடுத்தா அவன் சைகோன்னு போலீஸ்காரர் சொல்றாரு. நானே சொன்னேன், கிடையாதுங்க, சைகோ வந்து அவன் எத்தனை பேரை சாவடிச்சான். தங்கச்சி இருக்குது, தங்கச்சி ஆம்பிட்டாங்குது, அவன் குழந்தை இருக்குது, ஏன் அவன் ஒருத்தரையே சாவடிக்காத என் பொண்ணை தான் சாவடிப்பானா? நீ அங்க பாக்குது, இங்க பாக்குது, அங்க நிக்குது, இங்க நிக்குது, அதுதான் பிரச்சனைன்னு நான் கேட்டேன். என்னப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா? என்ன இடம்? அந்த ரூமை விட்டா எங்க போவோம் என் பொண்ணு?
ஒரு 2 தடவை விட்டு போய்க்கிறான் வெளியில். ஒரு 2 தடவை என் குழந்தை இங்கே வந்துக்குது. என் பொண்ணுக்கும் சொல்கிறேன், அவர் பேச்சு கேளுமா, நான் எப்படி தான் நடக்கணும்னு என் குழந்தை கேட்குது. எப்படி தாம்மா நடக்கணும்? எங்கே நின்னாலும் ஒரு சப்ப சொல்கிறாரு மாணிச்சு. நான் சொன்னேன், அவரே கேளு ராஜா, அவரே கேட்டு எப்படி நடக்கணும்னு கேள்றா. பொழுது வந்துட்டு அவரே கேளு. ஆமாம், எப்படி நடக்கணுங்க நாங்கள் கூப்பிடு. நான் சொல்லுவேன், அதுக்கு பேச கூட தெரியாது, பார்ப்போம் அந்த செல்லமாக வளர்ந்தது பெரிய பொண்ணுன்ட்டு. நான் தான்மா கஷ்டப்படுவேன், உனக்கு எல்லாம் தெரியும், தெரியும், எனக்கு நீங்கள் சொல்லவே வேணாம், நீங்கள் என்னை மருமவன் நினைக்காதீங்க, என்னை புள்ளியான்னு நினைக்கணும். நான் இவ்வளோ பேசும்போது நான் என் குழந்தைய நான் எப்படி அனுப்பாத இருப்பேன். அதனால தானே நான் என் நம்பி அவனுக்கு அவனை. உடனே வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் பிரபாகரனின் வீட்டிற்கு வந்தபோதுதான் வீட்டினருக்கே தகவல் தெரிந்திருக்கிறது. தங்கச்சி பொண்ணுங்க கேட்டாங்க, கட்டி கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். நாங்கள் இப்போ நைட்டில் என்னமோ சண்டையாங்க. நேற்று கூட சாயந்தரம் நல்லா பேசுனாங்க. நாய்க்கு வந்தேன், நைட்டு நம்ம ஆண்ட மாதிரி சண்டைன்றாங்க, கைத்தண்ணியும் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இவரு தான் போலீஸுக்கார் ஃபோன் பண்ணுறாரு நைட்டு எங்களுக்கு. எங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சி பையன் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். வந்து பார்த்தாக்கா எங்கள் குழந்தைய கூட இன்னும் நாங்கள் பார்க்கலங்க. அழுதுன்னு கிடக்குறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் தங்கச்சிக்கிட்ட இருந்து நான் செஞ்சு கொண்டேன். அதன் பின்பு ஜாஃபர்கான் பேட்டையில் வசிக்கும் சரண்யாவின் குடும்பத்தினரும் வந்துவிட்டனர். திருமணமான 5 மாதத்தில் ஒரு பாவமும் அறியாத அப்பாவி பெண் சரண்யாவை சந்தேக பேயால் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே கொலை செய்ததை கேட்டு கதறி அழுதனர். நல்லாதான் சிரிச்சு பேசுவான். இந்த மாதிரி நான் உன் கல்யாணத்துக்கு எப்படி செய்யறேன் பார்த்தேனே, ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கிற பாரு. அன்னைக்கு கூட வந்து சோறு போடுமா, எனக்கு சாப்பாடு போடுமான்னாரு. இந்த நீ போடு, நான் உனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கிறா, எப்படி செய்யற பாரு. நான் அதை நம்பி தானே எங்க அக்கா. என் பொண்ணு ஓடும் எனக்கு. என் குழந்தைய விடு வெளியே ஏதோ பிரச்சனை சண்டை தானே சொன்னாங்க. வானா நாய்க்கு வந்து விட்டுருந்தா நான் பார்த்துப்பேன். என் குழந்தைய சாவடிச்சிட்டாங்களே. என் பொண்ணு ஓடுமே எனக்கு. 10 சவரம் போட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. வண்டி வாங்கி கொடுத்த பணம் கேட்டாங்க கொடுத்து. என்ன பிரச்சனை சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? என் பொண்ணு மேல என்ன பிரச்சனை சொல்லு. வீணான சந்தேகம் வாழ்வை வீணாக்கி இருக்கிறது. சரண்யாவின் கணவர் பிரபாகரன் அசல் சந்தேக பேர்வழியாக இருந்துள்ளார். எல்லோருடனும் நன்றாக பேசும் சரண்யா போல இன்று நிறைய பெண்கள் இருக்கின்றனர். அவர்களில் பலரும் கணவர்களால் சந்தேக கண் கொண்டுதான் பார்க்கப்படுகின்றனர் என்பதில் உண்மை இருக்கிறது. எந்தெந்த சூழ்நிலைகளில் மரண வாக்குமூலங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? சாட்சிகள் தங்கள் வாக்குமூலத்தை மாற்றி மாற்றி கூறினாலும் மரண வாக்குமூலம் தண்டனையை பெற்றுத்தருமா? சட்டம் என்ன சொல்லுகிறது? செப்டம்பர் 2014 காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதியரசர்கள் டிஎஸ் தாகூர், நீதிபதி ஆர் பானுமதி அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கு வந்து ஒரு மேல்முறையீட்டு வழக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, 1997 திருமணம் நடைபெறுகிறது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும். அந்த பெண் வந்து கணவனோடு தனியாக வசித்து வருகிறாள். 2001 சமயத்தில் அந்த பெண்ணுடைய கணவர் வந்து பணிக்காக வெளியே போயிடுறாரு. அவர் போன அந்த நேரத்தில் அந்த கணவருடைய தம்பி அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த பெண்ணோட தகராறு பண்ணி பிரச்சனை செய்து தள்ளி விட்டுட்டு அந்த மாமனார், அந்த பெண்ணுடைய மாமனார்கிட்ட வந்து மண்ணெண்ணெய் வாங்கி அந்த பெண் மேலே ஊற்றுறாரு, நெருப்பு வச்சு விடுறாரு. அதில் வந்து தீக்காயம் ஏற்படுகிறது. உடனே மாமனார் வந்து அந்த பொண்ணை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்.
அங்கே போய் அட்மிட் பண்ணுறாங்க. தகவல் கிடச்சி காவல்துறையினர் இங்கே வர்றாங்க. அவங்க வந்து டாக்டரை செக் பண்ணுறாங்க, அந்த பெண் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. 95% தீக்காயங்கள் இருக்கிறது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அதே சமயத்தில் அந்த பெண் வந்து வாக்குமூலம் தரக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாரு, ஆகவே அவர் வாக்குமூலம் வாங்கலான்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் காவல்துறையினர் வந்து உடனடியாக தாசில்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி தாசில்தார் இங்கே வர்றாங்க. அவங்க வந்து திரும்பவும் செக் பண்ணுறாங்க, டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா, வாக்குமூலம் தர முடியுமான்னு கேட்குறாங்க. தரக்கூடிய மனநிலையில் இருக்காருன்னு சொல்லி டாக்டர் வந்து பரிசோதித்து சொல்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ தான் தெரிய வருது, அவருடைய கணவருடைய தம்பி தான் வந்து தீ வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சட்டப்பிரிவு வந்து 307 ஐபிசி கொலை முயற்சி வழக்காக வந்து பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த மரண வாக்குமூலம் கொடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் அந்த பெண் இறந்து போயிடுறாரு. அப்படிப்பட்ட சூழலில் காவல்துறையினர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. இன்குவெஸ்ட், பிரேத விசாரணை இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க, விசாரணை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் சட்டப்பிரிவு வந்து கொலை வழக்காக மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த வழக்கு வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறது. அங்கே வழக்கு விசாரணையில் அங்கே டாக்டரும் சரி, தாசில்தார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த மரண வாக்குமூலத்தை பொறுத்தவரை உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்வதை வந்து கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த அடிப்படையில் அந்த தம்பி, அதாவது கணவனுடைய தம்பி, இறந்து போன பொண்ணுடைய கணவனுடைய தம்பிக்கு வந்து 302 ஐபிசி அடிப்படையில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறது. மற்றும் 354 ஐபிசி, அதாவது பெண்ணை மானபங்கம் செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கு 2 ஆண்டு காலம் வந்து சிறை தண்டனை விதிக்கிறது. ஏக காலத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதற்கு எதிராக அந்த நபர், அந்த யார் வந்து ஆயுள் தண்டனை பெற்றாரோ அவர் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு. கீழமை நீதிமன்றம் வந்து விதித்த அந்த தண்டனையை பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. என்ன அடிப்படையில் உறுதிப்படுத்துகிறதுனா, மரண வாக்குமூலம் வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கிறது, அது சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உறுதிப்படுத்திடுறாங்க. அதற்கு எதிராகத்தான் மேல்முறையீடு வந்து அந்த யாருக்கு தண்டனை விதிக்கப்பட்டதோ அந்த நபர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். மேல்முறையீடு தாக்கல் செஞ்ச நபரின் சார்பாக வந்து என்ன வாதம் எடுத்து வைக்கப்பட்டதுன்னா, உச்சநீதிமன்றத்தில் அதாவது கீழே வந்து சொன்ன சாட்சிகள் வந்து ஒருமித்த ஒரு விஷயமாக சொல்லலை, ஒருவருக்கு ஒருவர் மாறுபாடோட வந்து சொல்கிறாங்க, அது இடம் நேரம்லாம் மாறி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அது தவிர 95% தீக்காயம் கொண்ட ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் அதுவும் வாக்குமூலம் கொடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் அவங்க இறந்து போன காரணத்தினால அந்த வாக்குமூலம் வந்து உண்மையாக இருக்கும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த தீர்ப்பினை கொடுத்த நீதிபதி ஆர் பானுமதி அவர்கள் வந்து தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே வந்து தீர்ப்பளித்திருந்த இந்த மாதிரி மரண வாக்குமூலம் தொடர்பான வழக்குகள் எல்லாம் மேற்கோள் காண்பித்து என்னென்ன சூழல் எல்லாம் வந்து மரண வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத விவரித்து இந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் மரண வாக்குமூலம் வந்து அறுதியிட்டு அது தெளிவாக இருக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாத காரணத்தினால சாட்சிகள் வந்து சில விஷயங்களை மாற்றி சொன்னால் கூட அந்த இறந்து போன அந்த நபர் வந்து சாவதற்கு முன்பாக, மரணத்திற்கு முன்பாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குமூலம் வந்து உண்மையாக நம்பும்படி இருக்கிற காரணத்தினால அந்த தண்டனையை உறுதி செய்கிறாங்க. ஆக சட்டத்தின் பார்வையில் வந்து மரண வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் அது சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் இருக்கும் பொழுதும் சரி, கற்பனைக்கு எட்டாத வகையில் வந்து சொல்லப்படாத சூழல்லையும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது நம்பு தகுந்த வகையில் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றங்களை அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு வந்து தண்டனை வழங்கலாம் என்பது நடைமுறையில் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.